டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதுக்கு வந்து தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கெமிஸ்ட்ரியில எப்பயுமே கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து அடிவாங்க. 6 டூ மார்க் எழுதணும்னா 5 டூ மார்க் நம்ம எழுதிரும். கம்பல்சரி மட்டும் நமக்கு கொஞ்சம் அடிவாங்க. கரெக்டா? ஸோ அந்த கம்பல்சரி கொஸ்டின் நீங்க ஈஸியா எழுதிடலாம். இந்த ஒரு பிடிஎஃப் பார்த்தா. ஓகேங்களா? சோ அப்படி இதுல என்ன நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னா, கம்பல்சரி நமக்கு என்ன கேட்கறாங்க பெருசா? எல்லாமே ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான். இல்லைன்னா ப்ராப்ளம் கேட்பாங்க. ப்ராப்ளம் வந்து ரேர் தான். ரியாக்ஷன்ஸ் தான் கேட்கறாங்க. கரெக்டா? சோ அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வால்யூம்ல இருந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா வேர்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அதாவது வேர்டிங்கா வந்து நமக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபைன் ஏபிசிடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ அதை தான் இப்ப நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல கேட்டிருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லி இந்த இயர்ல நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ். ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆனா சேலம்ங்கிறதுனால சேலம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எடுக்க கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஓகேங்களா? சோ இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன்னா டவுஸ் ப்ராசஸ், அதுக்கப்புறம் நைட்ரேஷன் ரியாக்ஷன் ஆஃப் கிளிசரல், ஸ்பாட்டன் பவுமன், ரேமட் ஜெட்ஸிக் ரூல், ரோஸ்மண்ட் ரியாக்ஷன், டெஸ்ட் ஃபார் ஆல்டிஹைட், ஃப்ரெடோகிராஃப் ரியாக்ஷன், பாப் ஆஃப் ரூல் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்போம். லெசன் வைஸ் நான் பிரிக்க கிடையாது. 11, 12, 13 அண்ட் 15 இந்த 4 லெசனுமே நமக்கு வந்து ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் ஏன் 14 சொல்றேன், அதெல்லாம் அந்த ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸா போயிடும் நமக்கு. இதுல மட்டும் தான் ரியாக்ஷன்ஸ் தான் நமக்கு ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அதனால அதை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்ஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 11th லெசன்லயும் இருக்கும், 13th லெசன்லயும் இருக்கும். ஓகேங்களா? சோ கோல்ஃப் ரியாக்ஷன் அப்படின்னு மட்டும் கேட்டாங்க நம்ம எது வேணாலும் எழுதலாம். ஆனா ஒரு சில கொஸ்டின் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒண்ணு கோல்ஃப் ரியாக்ஷன் மட்டும் கேட்பாங்க. இல்லைன்னா எங்க கொஸ்டின் கொடுத்திருப்போம் பாருங்க. கோல்ஃப் அசலேஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோலைட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் வந்து தனியாவே கேட்டுடலாம். காட்டுறேன். இங்க பாருங்க, கோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரியாக்ஷன் இருக்கு, கோல்ஃப் ரியாக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? கோல்ஃப் ரியாக்ஷன் மட்டும் கேட்டாங்க 11th லெசன்ல இருந்து நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி கோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து 12th லெசன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். 12th லெசன்ல இருக்கக்கூடிய ஆன்சர் தான் நம்ம எழுதணும். ஓகே, பொதுவாக கோல்ஃப் ரியாக்ஷன் படிச்சு வச்சுக்கோங்க. கேட்கறப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ இதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம கொடுத்துருப்பேன். இதுவும் இல்லாம இந்த 15th லெசன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் பேன், நைலான் 6,6, நைலான் 6, பியூனா என், பியூனா எஸ், நைலான் 2, நைலான் 6 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இதை பார்க்கவே போதும், மோஸ்டா எல்லா கொஸ்டின்ஸுமே நமக்கு வந்து கவர் ஆயிடும். இந்த கம்பல்சரியில வந்து நமக்கு மோஸ்டா இதுல இருந்து கேட்கலாம் 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்ல. ஓகேவா? இதுல வந்து 2 மார்க் 3 மார்க்ல ரியாக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? சோ அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓவராலா புக்ல இருந்து எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதுல வந்து 2 மார்க் 3 மார்க்லயும் நம்ம கேட்கலாம். இல்லைன்னா 5 மார்க்ல கூட இதெல்லாம் பாருங்க 5 மார்க் கொஸ்டின் தான் இது. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் இப்போ லாஸ்டா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ஆஃப் வெளியில கேட்ட கொஸ்டின் இது. சோ இந்த மாதிரி ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கேட்கலாம். சோ அதனால எது தேவையோ நம்ம அதை கொடுத்துட்டோம். சோ மோஸ்டா இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேல ஏதாவது கொஸ்டின்ஸ் கிடைச்சிச்சு, இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னா நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப் நான் வந்து அப்லோட் பண்றேன். பட் இப்போதைக்கு இதை படிச்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஓகேவா? நேமிங் ரியாக்ஷன்ஸ் பார்த்தாவே நமக்கு மோஸ்டா கவர் ஆயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு வேர்டிங்கா கொடுத்துட்டு ரியாக்ஷன்ஸ் கேட்கறாங்க இல்லையா? இதுவுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இதை நம்ம படிச்சிருந்தாவே போதும். நேமிங் ரியாக்ஷன்னா நான் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்ல நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். சோ அந்த லிங்கையுமே வந்து அந்த பிளேலிஸ்டோட லிங்கையுமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதுல போய் பாருங்க. அதுல நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்போ டவுஸ் ப்ராசஸ்னா இதுதான் ரியாக்டன்ட், ரியேஜென்ட் வந்து இதுதான், இதோட ரியாக்ட் ஆகும்போது எனக்கு வந்து ப்ராடக்ட் இதுவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஒரு 1 வேர்ட்ல ஞாபகத்துல வச்சுக்க மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ அதை பார்த்தீங்கன்னா மேபி நமக்கு வந்து இந்த மாதிரி டைப்ல ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இல்லையா? அதுக்கு நம்மளோட வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் நான் அந்த வீடியோவோட பிளேலிஸ்டுமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க போறேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிடிஎஃப் லிங்க்குமே நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ்மே கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிசிக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம்.
அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜிக்குமே ரெடி பண்றோம். ஓகேவா? ஸோ ரெடி பண்ணிட்டு அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். பட் அந்த வீடியோலாம் உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.